வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பணம் தர மறுத்த தாயின் கால்களை உடைத்த மகனின் கொடூர செயல். மெகசின் சிறைச்சாலை கைதி உயிரிழப்பு தொடர்பில் மேலும் இருவர் கைது. கோட்டாபயவின் சகாவிற்கு நடுவீதியில் நேர்ந்த கதி. அர்ஜுனா எம்பிக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. இலங்கை கடற்தொழிலாளர் மீதான தாக்குதல், அமைச்சர் சந்திரசேகர் கடும் கண்டனம். ரணிலின் வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு. ஜாலில் இடம்பெற்ற அனர்த்தம், தீயிலிருந்து நாசமாகிய சிறுவராற்றல் மையம். திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து விசேட அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கேகாலையில் போதைப்பொருள் பாவனைக்கு பணம் தர மறுத்ததால் மகன் தன் தாயின் இரு கால்களிலும் தடியால் அடித்து எலும்புகளை முறித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேவலகமவைச் சேர்ந்த 46 வயதான பெண் கேகாலை பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்றார். அப்பெண்ணுக்கு 20 வயதான மகன் உள்ளார் எனவும் போதைப்பொருளுக்கு கடுமையாக அடிமையாகியுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அந்த இளைஞன் நண்பர்களுடன் போதைப்பொருள் நுகர்வதற்காக தன் தாயிடம் பணம் கேட்டு வந்துள்ளார். சம்பவ தினத்தன்று குறித்த இளைஞன் மீண்டும் தன் தாயிடம் 5000 ரூபாய் கேட்டதாகவும் தன்னிடம் பணமில்லை என அவரிடம் கூறியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனால் கோபமடைந்த மகன் தன் கைகளில் கிடைத்த பொருட்களால் தாயை தாக்கியதாகவும் இறுதியாக தடியொன்றினால் தாயின் இரு கால்களிலும் அடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் முச்சக்கர வண்டி மூலம் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது இரு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சந்தேகநபரான மகனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி மெகசின் சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் மெகசின் சிறைச்சாலை காவலர் ஒருவரும் சிறை காவலர்கள் 2 பேரும் முன்னதாக புரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்போதைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் மேலும் 2 சிறை காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் அதிகாரிகள், கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் காலை பெலவத்தை அக்குரைகொடவில் உள்ள நிதியமைச்சின் செயலாளரின் இல்லத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஹர்ஷன சூரியபெருமவின் இல்லத்திற்கு அருகே குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாணவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காணி பிரச்சினையொன்றில் பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அர்ச்சனாவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் இலங்கை கடற்தொழிலாளர் ஒருவர் அண்மையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டைய நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையிலானது என அவர் வலியுறுத்தினார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை கடற்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர் எனவும் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை கடற்தொழிலாளர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் தொப்புள் கொடியுறவுகள் என்ற உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கவலையை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை தடுக்க இணைந்த நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் விரைவான மற்றும்
நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான பிரச்சினைகள் அனைத்தும் அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர புரிதலின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீதான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் லண்டனில் நடைபெற்ற தனது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் 26, 2025 வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்ததை தொடர்ந்து கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர தலா 5 மில்லியன் மதிப்புள்ள பணிகளில் அவரை விடுவிக்க பின்னர் உத்தரவிட்டிருந்தார். விக்ரமசிங்கவின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் ஒரு பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பதவியில் இருக்கும் ஒரு ஜனாதிபதி மேற்கொள்ளும் உத்தியோகபூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இடையே தெளிவான வேறுபாடு இல்லை என்றும் தெரிவித்தனர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்திரிபால விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக தனது இல்லத்திற்கு வருமாறு மைத்திரி விக்ரமசிங்கே விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைவாகவே சிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றிருந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் இயங்கி வரும் தபோவனம் சிறுவராற்றல் மையம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த தபோவனத்தின் பிரதான மண்டபம் முற்றாக எரிந்து நாசமாகியதுடன் பல பெறுமதிமிக்க நூல்களும் தளபாடங்களும் எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் முன்பள்ளி சிறுவர்கள் முதல் தரம் 11 வரையான 90க்கும் அதிகமான மாணவர்கள் கற்றல், விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளை கற்று வரும் ஒரு நிலையமாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் குறித்த நிலையம் எரியுண்டதால் கற்கும் மாணவர்களுடன் அப்பகுதி மக்களும் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருத்தப்பட்ட மின்சார கட்டணங்கள் குறித்த தீர்மானம் வரும் மே மாதம் 9 அறிவிக்கப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி 2026 ஆண்டுக்கான விசேட மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது.